நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி, மே மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 3:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:46 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம். ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு கடின உழைப்பு வெளிப்பட கொடுங்க. அன்பானவரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழி காட்டும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். சிக்கலை தீர்த்து வாழ்க்கை நீங்க முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலையை சிறப்பாக அடைவீர்கள். எதிர்பார்த்த அளவில் பணவரவு கிடைக்குங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்துவீர்கள். இன்று கலைத்துறையினர் சற்று பாடுபட்டு உழைக்க வேண்டியிருக்குங்க. தங்களின் கடின உழைப்புக்கு உங்களுடைய வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். புதிய முதலீடுகளில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவுகளிடம் சுமூகமான நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடையும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் என்று குழப்பமின்றி வாழ்க்கை நடத்த முடியுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் தீரும். பெண்கள் இன்று மனதை எப்பொழுதும் போலவே அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை பயப்பட வேண்டாம். பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். அன்பானவரின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழி கொடுக்குங்க. குழப்பங்கள் இருந்து விடுபடுவீர்கள். வெற்றிக்கான வழியை தேடிக் கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்பட கொடுங்க. பரணி. இந்த நாள் யோகமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். என்று பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். குழப்பங்கள் எல்லாம் இன்று நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்கள் திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். அதுவும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை. ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. கருத்துக்கள் வேறுபட்டது கண்டிப்பாக மாறும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியத்தை கூட கண்டிப்பாக சிறப்புடன் செய்து முடித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று நீங்கள் பேச்சை குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. சின்ன சின்ன சிரமங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் சமாளித்துத்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் எவரிடமும் நீங்கள் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில்முறை பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் மூலதனம் தேவைப்பட்டு கொண்டிருக்கும். உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நகைகளை நீங்கள் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று எதிலும் கவனம் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் சற்று தாமதமாகவே நடைபெறக்கூடுங்க. எதிலும் நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடும்.
திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடுங்க. தடைப்பட்ட பணவரவு தடை நீங்கி கையில் வந்து சேரக்கூடும். பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்லேகங்கள் கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் விலையே இருக்க பாருங்கள். பேச்சு குறைத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சில வேலைகளை செய்யும் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டுங்க. மாணவர்கள் குழப்பம் அடைவீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று குழம்பி போவீர்கள். விட்டு பிடியுங்கள், பொறுமை காக்க வேண்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சில காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. ஜலதோஷம் போன்றவையும் இருக்கக்கூடும். எல்லோரிடமும் நிதானித்து பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. தயவு செய்து குழப்பம் வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நினைத்தவரையே கரம் பிடிக்க முடியுங்க. முயலுங்கள். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்படியாக வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கான கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். யாரிடமும் நீங்கள் நிதானித்து செயல்படுவது மட்டும் நல்லது. வார்த்தைகள் தெளிவு வேண்டும். என்று மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியட்டும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். மிதுனம் ராசினியர்கள் என்ற உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டுங்க. காலாவதியான பொருட்களா என்று சோதித்து பார்த்து வாங்கி உபயோகப்படுத்துவது நல்லது. என்று மிதுனம் ராசினியர்களுக்கு ஓரளவு பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் நேர்த்தியும் திறமையும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனம் திறந்து மற்றவரிடம் பேசுவீர்கள். உற்சாகமாக தனது பணிகளை எல்லாம் கவனித்துக் கொள்வீர்கள். சராசரி பணம் வரவு கண்டிப்பாக இருக்குங்க. நிலுவை பணம் சீராக வசூலாகிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். என்ற அரசியல்வாதிகளுக்கு எதிரியால் இருந்த தொல்லை விலகி செல்லும். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். என்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். என்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வாகனத்தை பழுது பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தைரியமான முடிவு எடுப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று காதல் கொஞ்சம் கசக்கும். முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டு பிடிப்பதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மற்றவர்கள் பெருமைப்படும் அளவில் நடந்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடை கூடும். புதிய விஷயங்களில் இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு பெயரும் புகழும் ஓங்கியிருக்கும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை என்று பரிகாரம் என்ற பெயரில் பணவிரயம் செல்ல வேண்டாம். தயவு செய்து இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். எடுக்கும் முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுங்கள். எதிலும் குழப்பம் அடைவீர்கள், அதுவும் வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்க கொடுங்க. புனர்பூசம் காரியங்களை நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்கள் முயற்சியின் பேரில் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்று சிரமம் பார்க்காமல் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். காலையில் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டமிட்டு சில பணிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ எதிலும் வேண்டாம். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நூதன பொருள் சேர்க்கையும் ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களின் நாட்டமும் கண்டிப்பாக செல்லக்கூடுங்க. மனம் முவந்து மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களும் மேலோங்க கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக எளிதிலும் ஜெயித்து விட முடியுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். யதார்த்த பேச்சு சிலரிடம் அதிருப்தி ஏற்படுத்திவிடும். தொழில் வியாபாரம் சீராகவே இருக்க கொடுங்க. அதிகமாக உழைப்பீர்கள். என்று ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். அரசு உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. உடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். செல்வ நிலை சீராக உயரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் ஒன்று நல்ல விதத்தில் வந்து சேரக்கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே உழைப்பீர்கள். உடலில் சிறு உபாதைகள் என்றாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. பெரிய செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சூழலும் ஏற்படும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்குங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். நிம்மதியாக இருக்கலாம். என்ன ஒன்று அவ்வப்போது சின்னதாக குழப்பம் வரும், பார்த்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். கல்வியில் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வர கொடுங்க. வருமானமும் எதிர்பார்த்ததை விட சீராக இருக்க கொடுங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். செய்யும் வேலையை நிதானமாக செய்யுங்கள். எல்லாம் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. பூசம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். செல்வ நிலையும் சீராக உயரும். உங்களை பற்றி மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படுவதினால் எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். ஆயில்யம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள முடியுங்க. சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்துவிட முடியுங்க. இன்று யோகா மன அமைதி ஏற்படுத்தும் பயிற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. சிம்மம் ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையலாம். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு கூடுதலாக பணிபுரிவீர்கள். எதிர்பார்த்த அளவில் பண வரவு இருக்குங்க. என்று பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இதமான அணுகுமுறை கண்டிப்பாக இருக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்க கொடுங்க. குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடும். நண்பர்கள் உறவுகளுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. என்று பெண்களுக்கு
செலவுகள் அதிகரிப்பதினால் மன நிம்மதி இருக்காது. செலவுகளை கட்டுப்படுத்துவதே சிறப்பு. வேலை பார்ப்பவர்கள் ஊதிய உயர்வை எதிர்பார்க்கக்கூடும். கடன் வாங்கியிருப்பவர்களுக்கு தங்கள் கடனை திருப்பி செலுத்த நேரிடும். கடன் தொல்லையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இன்று காலம் கடந்து சில பணிகள் நடைபெறுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர் அதிகம் அன்பு பாசம் காட்டக்கூடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பார்த்து பக்குவமாக மேற்கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நல்ல நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆதாயத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உன்னை அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. முன்னேற்றத்திற்கான வழி அமைத்துக் கொள்ள முடியுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் சின்னதாக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். துணிச்சலுடன் சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் என் முகம் கொடுத்து பேசுவீர்கள். சந்தோஷத்திற்கு குறைவிருக்காதுங்க. முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் முடியும். உத்திரம். காலை நேர செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட சில பணிகள் வெற்றியை கொடுக்கும். என்று அடுத்தவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதிய யோசனைகள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அது போதுங்க. கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்களும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. நிறைவேறாத காரியத்தை எப்படியும் செயல்படுத்தி நிறைவேற்றி விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர் அதிகம் பாசம் கொள்வார்கள். கன்னி ராசினியர்கள் தடைகளை தகர்த்தெறிந்து இன்று முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். செய்யும் பணிகளை விரைவாக முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனை உருவாக கொடுங்க. பண பரிவர்த்தனை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பலம் பெற கொடுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வெகு நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியம் இனிமையாக நடந்து முடியும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கூடுதல் கவனம் எதிலும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கன்னி ராசினியர்கள் முன் கோபத்தை குறைத்து கொண்டு சிறப்புடன் செயல்படுவது நல்லது. வீண் தகராறு இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை புரிந்து கொள்வீர்கள். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும்.
நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதுமை விரும்பிகளாக இருப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யாரையும் நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அஸ்தம் என்று புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை நிதானமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதும். நினைத்தது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கின்றது. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசி நேயர்கள், என்று எதிலும் நீங்க எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உதாசீன படுத்தியவர்கள் மத்தியில் நல்ல விதமாக வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று துலாம் ராசி நேயர்களுக்கு செயல்களில் மட்டும் கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. நண்பரின் ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பண்ணி நிறைவேறும். உணவு உண்பதில் கட்டுப்பாடு வேண்டும். என்று பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். என்று மனசுக்குள் தேவையற்ற பயம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அவசர முடிவுகளை நீங்க தவிர்த்து விட வேண்டும். இந்த நாள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குழப்பமில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். பெண்கள் குழப்பமின்றி வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நல்ல பெயரும் வெற்றிகளும் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமாக செல்லுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தில் பணி சுமை இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த நாள் குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபடுவீர்கள். உங்கள் செயல்களில் தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றமும் இருக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக் கொடுங்க. மனோ தைரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விட வேண்டும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்கு கண்டிப்பாக கடுமையாக உழைப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் சிரமங்கள் தவிர்த்து முன்னேறும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. விசாகம் புதிய நட்புகள் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றியடையக்கூடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்ற மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. உங்கள் செயலில் மதி நுட்பத்திறன் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். உபரி பண வருமானமும் வந்து கொண்டு தான் இருக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். வழக்கு விவகாரத்தில் அனுகூலமான தீர்வு ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். தேவையான பண உதவிகளும் கிடைக்க கொடுங்க. கடன் தொல்லை சற்று குறைந்து விடக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம்.
விருச்சிகம் ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பெண்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல சூழ்நிலையில் இன்று அமைந்துவிடக்கூடும். எடுத்த காரியத்தை பட்டென முடித்து விடுவீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாக கொடுங்க. மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மனசுக்குள் ஒருவித துணிச்சலும் அதிகரிக்க கொடுங்க. இன்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எழுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி இருக்குங்க. பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை பயப்படாதீர்கள். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. முடிவில் எடுக்கும்பொழுது தெளிவு இருந்தால் போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அன்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் எண்முகம் கொடுத்து பேசுவது மிக நல்லது. அனுஷம். என்று மனப்பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். ஆழ்ந்த நித்திரையும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனத்தை மட்டும் பின்பற்றுவது நல்லது. கேட்டை. நிறைவேறாத காரியம் நிறைவேறும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். கற்பனை திறன் மிதந்து காணப்பட கொடுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு ஏற்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணமும் புழங்க கொடுங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் செலவில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள் புது புது விஷயங்களில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் செல்ல கொடுங்க. அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. புதிய உறவுகளால் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தினிடம் அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறும். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவரின் ஒத்துழைப்பால் வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தமும் நீங்கிவிடக் கொடுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் மன சங்கடம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், முன்னேறி செல்ல முடியும். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். வேகமுடனும் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெண்கள் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக கூட இருக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்களும் சென்று வரக்கூடும். விருந்து விழாக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் மன சங்கடம் ஏற்பட்டாலும் மாறிவிடும். பயப்பட வேண்டாம். போராடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். விருந்து விழாக்களிலும் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கை அமைந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் நீங்குங்க. சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. குடும்பத்தினிடம் அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியுங்க. ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளமும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு மட்டும் அவசியம். ஒரு வேலையில் நீங்கள் இறங்கும் பொழுது அந்த வேலையை பற்றி முன்கூட்டியே தெளிவாக தெரிந்து கொண்டு பின்னர் இறங்கி செய்வது நல்லது. என்று தொழில் வியாபாரம் சுமூகமாகவே இருக்குங்க. அளவான பணவரவு கிடைக்குங்க. உறவினர் வகையில் பண செலவு கொஞ்சம் ஏற்படும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக நீங்கும். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பொருட்களை அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்ப வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். அரசியல் துறையினருக்கு உற்சாகம் கரை புரண்டோடு கொடுங்க. சிலர் முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று அடுத்தவரை நம்பும் பொழுது கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. காதலில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்துவிட முடியும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக்கக்கூடும். அளவான பணவரவை இன்று கிடைக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தரமும் இன்று கண்டிப்பாக உயருங்க. நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். நேர்மை வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம். என்ற அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நேர்முகத்தன்மை வெளிப்பட கொடுங்க. நிர்வாகமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறுங்க. அவிட்டம். நாணய பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். நேர்மையை கடைபிடித்து இன்று வெற்றி பெறுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. மனம் கொணாமல் மற்றவரிடம் நடந்து கொள்வீர்கள். சிரமம் பாராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். முக்கிய புலிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புதிய செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக திறமைகள் வெளிப்பட கொடுங்க. நண்பர்களின் புகழ்ச்சி வார்த்தையை பெரிதுபடுத்தாமல் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய பதவி உருவாகக்கூடும் வழி பிறக்கும். என்று பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கும்பராசினியர்கள் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். கவனமாக சென்று வர வேண்டும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இன்று கிடைக்க கொடுங்க. எதிலும் கவலைப்பட வேண்டாம். இன்று பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றமும் இன்று ஏற்பட கொடுங்க. சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருந்தாலும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரக்கூடுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும்.
நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். போட்டிகளும் கண்டிப்பாக நீங்குங்க. இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் உயர்கல்வியான சிந்தனை அதிகப்படுத்த வேண்டும். உயர்கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்கு படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தள்ளிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் புதிய வழி இன்று கண்டிப்பாக பிறக்கும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கூடுதல் லாபம் எதிலும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம். என்று பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. நிம்மதியான வாழ்க்கை இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. என்று எதிலும் மனோதைரியம் உண்டாகக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கும். முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மேனும் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி விட முடியுங்க. உங்கள் செயல்களில் இன்று திறமை பரிமளிக்கும். குடும்ப உறுப்பினர் அதிகம் பாசம் காட்டுவார்கள். தடைகளை உடைத்திருந்து இன்று வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மேனும் ராசினியர்கள் என்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மனு சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. புதிய சாதனை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெற கொடுங்க. வியாபாரம் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். அடுத்த ஒரு மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும். அதனை பார்த்து கொள்ளுங்கள். என்ற அவசர பணி கொஞ்சம் உருவாகும். பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். செய்யும் பணிகளை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் செல்லும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். கூடுதல் நன்மைகளை பெறுவதற்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்லவரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் கிடைக்க கொடுங்க. தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபாரத்தில் உங்களுக்கு உற்பத்தியும் வியாபாரத்தில் சிறப்பும் ஏற்படக்கூடும். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்கள் இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவும் தடபுடலாக எடுக்க வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து செல்வது சிறப்பு. பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. புதுவிதமான யோசனைகள் தோன்றுங்க. மாணவர்கள் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீக்கி மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நிகழ்ந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புடன் எதிலும் ஈடுபட வேண்டும். செயல்பாடுகள் சிறப்பானதாக இருக்க கொடுங்க.
நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். காரியங்களை கொஞ்சம் நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. எண்ணங்கள் ஓரளவு திருந்து நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட முடியும். பிள்ளைகளின் சந்தோஷத்தை நீங்க கண்டிப்பாக அதிகரிக்க செய்வீர்கள். ரேவதி இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்களும் வெற்றியை கொடுக்கும். புதிய உறவுகளால் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மெய்ப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.